சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க? தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், உள்துறை செயலர் தீரஜ்குமார், சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். உளவுத்துறையை சேர்ந்த முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். கடந்த ஒரு வார காலமாகவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறை முக்கிய செயலாளர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனித்தனியே ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வரும் நிலையில தற்போது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறையான காவல்துறையினருடைய சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்று வருகிறார். குறிப்பாக கடந்த ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற சட்டம் ஒழுங்கு தொடர்பான நடவடிக்கைகள், மத மற்றும் ஜாதி மோதல்கள், வன்முறைகள், மேலும் காவல்துறையினருக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கேட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாகவே மாநிலம் முழுவதும் சுமூகமாக அமைதியான சூழல் நிலவுகிறதா அல்லது பொதுமக்களுடைய புகார்களுக்கு சரிவர நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதா என்பது தொடர்பாகவும் புள்ளி விவரங்கள் தற்போது முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.